எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய எளிய மனிதர்கள் இருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணில் படமாட்டாங்க பாவம். ஆனால் அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் பாவம் அவங்க கொண்டு வந்த நகையை ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்டோவில் இருக்க ஆட்டோ டிரைவர் அதை எடுத்துகிட்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தாருன்னா அது பெரிய கொண்டாட்டமாக பார்க்குறோம். அது இல்லை, அது அந்த ஆட்டோ டிரைவரோட கடமை. அது அந்த கொண்டாட்டத்திலே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ தூரம் தொலைச்சிருக்கோம் இயல்பை அப்படின்றது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனிதன், மாணிக்க மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான். அவனை வெளியே வந்தால் அவனால் சர்வே பண்ண முடியாது. அதனால் அவன் தன்னை உள்ளே வச்சுக்கிட்டு அவன் ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த சொசைட்டி ஓடிட்டே திரியலாம். சோ அப்ப மாணிக்க மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவர் வாழ விட மாட்டேங்கிறாங்க. வாழ முடியாது. நம் சமூகமே கரப்ஷனோட கலந்துருச்சு. ஏன்னா நம்ம அப்பாவே சொல்லுவார், அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தேன்னா இந்த சர்டிஃபிகேட்டை ஈஸியாக வாங்கி கொடுத்துருவான், அதனால் நீ அவன்கிட்ட போய் கொடுறா அப்படின்னு சொல்லி அப்பாவே கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு கரப்ஷன் பழகிடுச்சு. நிறைய எளிய மனிதர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய சம்பாத்தியம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கை அவ்வளோ நிறைவாக இருக்கும். பல கோடி வச்சிருக்கவன் படுத்து தூங்கினா தூக்கம் வராது, இவன் கிடைச்சது தூங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதுதான் அந்த மாதிரி எளிய மனிதர்கள் இருக்கிறதுனால, அந்த அறத்தோடு இருக்கிறதுனால தான் அந்த உலகம் அழகாக இயங்கிட்டு. மூவி ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ இது நல்லதா கெட்டதா? விமர்சனம்ன்ற பேர்ல பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ பெரிய இந்த ஜேர்னி இப்போ திருமாணிக்கம்ல வரைக்கும் நிற்குது. ஹவு ஹாப்பி யூ ஆர்? நீங்கள் முதல்ல நினச்சிங்களா நம்ம இந்த அளவுக்கு சினிமாவில் சர்வை பண்ணுவோம் அப்படின்னு தோணியிருக்கா? எனக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்குது. இயற்கைக்கும் இறைவனுக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பயணம் நடக்கும். அதில் ஏதாவது மிஸ் ஆகுது, தப்பு பண்ணுறோம், யாரையாவது ஏமாத்துறோம் அப்படின்னா இம்மிடியட்டாக புறந்தள்ளப்படுவோம். அது மனிதர்களால் இல்லை, இயற்கையாலேயே புறந்தள்ளப்படுவோம். இதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கிற வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்க முடியும். நினைக்கலாம், நான் இவ்வளோ தப்பு பண்ணுறான், இவ்வளோ தப்பு பண்ணான், இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி தான் நம்மளே தப்பு பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நிற்காது, அவங்களாம் இருக்கவே முடியாது. அது பதில் சொல்லி ஆகணும். யாரும் தப்பு தவறு அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு இந்த உலகத்துலேருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு தான் போகணும். அதை நான் ரொம்ப நம்புகிறவன். அதனால் நான் நிறையா எல்லா இடத்துலையுமே உண்மையாக இருக்கிறவன், எல்லாரையும் நேசிக்கிறவன், எந்த விதமான பாகுபாடும் இருக்காது, எல்லாருக்குமே ஒரே அன்பு செலுத்துகிறவன் தான். பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாணிக்கம் மாதிரி படமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பங்களிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேமரா ஒன்று தானே, அதுதான் நம்மளை பதிவு பண்ணுது. அதனால் நான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அனன்யா, யூ லுக் ஸோ கூல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் உங்களை பார்க்கும்போது என்னடா இது போஸ்டரில் அப்படி இருக்காங்க, நேரில் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹவ் யூ கோப் அப் வித் தட் ரோல்? நீங்கள் அந்த சாரீ லுக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த ஃபிலிம்? எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப 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 நல்லா இருந்தது. லுக் டிஃப்ரென்ஸ், அந்த காஸ்டியூம், அதெல்லாம் டைரக்டரோட வெர்ஷன் அவர் தான். நான் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் என்னை நேரில் பார்த்து சில பல சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்தது. ரெடி ஆகி வர்றது தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். வாட் ஒரு டீமாக மேக்கப் டீம் இல்லைன்னா காஸ்டியூம் டீம் இது அவரோட ஒரு வேர்ஷன் இருக்கும்ல, அதுலேருந்து லொக்கேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற நிறைய விஷயங்கள் அவர் பார்த்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தட் மேட் திஸ் சுமதியோட கேரக்டராக மாறினது. அதில் ஸ்டில்லாக ரொம்ப ஃபர்ஸ்ட் டே கனிசாருக்கும் எனக்கு காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்டு இருக்குங்க. அப்போ நான் உட்காந்தோம், ஏதோ என்னை பார்த்து அப்படி ஓகே, ஏதோ நீங்கள் நந்தா சார்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச், மேக்கப், அது இங்கே பிரச்சனை, ஃபுல் மேக்கப் வித்தவுட் மேக்கப் தான் படத்துல இல்லை. எப்பவுமே அதான் சொல்ல, மூஞ்சி சொல்லிட்டு வாங்க, வேண்டாம், பொட்டு ஏதோ மாற்ற சொன்னேன், சின்னதாக வச்சது, அது குங்குமம் வைக்க சொன்னது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றினா தட் கேரக்டர் வந்துடும்ல. ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணிருக்கோம். ஆமாம், லொக்கேஷன் அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லேயே நம்ம கேரக்டர்லாம் மாறிடலாம். ஃபிசிக்கலி மென்டலி அதுக்குள்ளே இருந்தால் we can come into that. தேவையில்லாத பேச்சு இருக்காது செட்டில், அதனாலே அவங்க அந்த கேரக்டராக தான் இருப்பாங்க. தேவையில்லாமல் யாரோடையும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்க ஆமாம், இவங்களும் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, எல்லாம் பேசுவாங்க, அந்த கேரக்டராகவே பேசி திரிவாங்க.
மாமானா மாமா வருவார், குழந்தைங்கன்னா அப்பால் விடும். அப்படி தான் இருக்குமே தவிர இந்த அன்னெசரி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு டாப்பிக்கை போட்டுக்கிட்டு உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் இம்மீடியட்டாக அதுவாக மாறுறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இது வந்து நம்ம உளவியல் ரீதியாகவே நம்மளை அந்த கேரக்டராகவே ஆக்கி செட்டுக்குள்ளே அனுப்பும்போது அது வேறையாக வரும். அண்ட் எளிய மனிதர்களின் வாழ்வே அறம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ இருக்க இந்த கரண்ட் சினாரியோ எப்படின்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், அந்த ஹரிபரி லைஃப்லேயே இருக்காங்க. ஸோ த்ரூ திஸ் ஃபிலிம் வாட் யூ கோனா சே? நிறைய எளிய மனிதர்கள் இருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணில் படமாட்டாங்க பாவம். ஆனால் அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் பாவம் அவங்க கொண்டு வந்த நகையை ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்டோவில் இருக்க ஆட்டோ டிரைவர் அதை எடுத்துகிட்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தாருன்னா அது பெரிய கொண்டாட்டமாக பார்க்குறோம். அது இல்லை, அது அந்த ஆட்டோ டிரைவரோட கடமை. அது அந்த கொண்டாட்டத்திலே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ தூரம் தொலைச்சிருக்கோம் இயல்பை அப்படின்றது. ஆமா. இப்போ அந்த கடமையும் எளிமையும் வந்து ஆமாம் பெரிய விஷயமா ஆமாம் தெரியுது. அதுதான் பெருசாக அது. அப்போ எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி போயிருக்கோன்றதை பாருங்கள். நம்ம சமூகமே வந்து கரப்ஷனோட கலந்துருச்சு. ஏன்னா நம்ம அப்பாவே சொல்லுவார், இந்த இடத்துக்கு போனேன்னா அங்கே ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தேன்னா இந்த சர்டிஃபிகேட்டை ஈஸியாக வாங்கி கொடுத்துருவான், அதனால் நீ அவன்கிட்ட போய் கொடுறா அப்படின்னு சொல்லி அப்பாவே கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு கரப்ஷன் பழகிடுச்சு. முதல்ல நம்ம அதெல்லாம் வரணும்னா ஆதியிலேருந்தே மாறணும், நிறைய மாற்றணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தின்னு ஆல்மோஸ்ட் இப்போ அந்த மிச்சம் இருக்காங்கல்ல, அந்த மிச்சம் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர்கள், இந்த மாணிக்கம் மாதிரி ஆட்கள், இந்த மிச்சம் இருக்க நிறைய எளிய மனிதர்கள் இருக்காங்க. சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய சம்பாத்தியம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கை அவ்வளோ நிறைவாக இருக்கும். பல கோடி வச்சுருக்கவன் படுத்து தூங்கினா தூக்கம் வராது, இவன் கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதுதான் அந்த மாதிரி எளிய மனிதர்கள் இருக்கிறதுனால, அந்த அறத்தோடு இருக்கிறதுனால தான் அந்த உலகம் அழகாக இயங்கிட்டு இருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அதாவது வேகமாக சைக்கிள் மிதிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அந்த சைக்கிள் போகும்ல, அந்த அந்த நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, கொஞ்சம் நல்ல மனிதர்கள் இப்போ இருக்காங்க. இவங்கெல்லாம் ஓட்டுனதுனால இந்த தேசம் அப்படி இயங்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மொத்தமும் ஸ்டக்காகி நிற்கும். ஸ்டக்காகி நிற்கும் போது மொத்தமாக அழிவோம், திரும்ப பிறப்போம். இந்த மாதிரி ஒன்று நடக்கும். இப்போ எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை அழகுன்னு சொல்றீங்கல்ல, ஆனா அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாங்க இல்லையா? காசு இருக்கவங்க ஈஸியா வாங்கிடுறாங்க. அவங்களால சர்வே பண்ணவே முடியாது. அவன் தனக்கு தேவையானதை ஒரு இடத்துல இதை கொடுத்து தான் இதை வாங்கணும் அப்படின்னா கொடுத்து தான் வாங்கணும். நீங்கள் வந்து என்னென்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல் அங்கேயே தான் இருக்கும். அது வந்து 6 மாதம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பான். நீங்கள் வந்து நீங்கள் மொத்தத்தை ஆதியிலேருந்தே மாற்றணும். நீங்கள் வந்து இது அரசு நினச்சா கூட ரொம்ப சிரமம்தான். நீங்கள் வந்து ஒரு வண்டிக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆதியிலேருந்தே நீங்கள் அந்த லைசன்ஸுக்கு எவ்வளோ கடினம், அதோட வேல்யூ என்ன அப்படின்றத புரிய வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஜனங்க பாவம் இப்போல்லாம் குக்கருக்கும் இதுக்குமே இலவசங்களுக்கெல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கிய பயணம். நீ எவ்வளோ கொடுப்ப, நீ எவ்வளோ கொடுப்பேன்னு ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இவ்வளோ கொடுத்துருக்கான், இவன் இவ்வளோ கொடுத்துருக்கான், நீ என்ன தர அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து மலிஞ்சு போச்சு மனச்சாட்சி. உங்களுடைய ஒட்டுமொத்த உரிமையும் ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து 1000க்கும் 2000க்கும் எப்படி அடகு வைக்க முடியும்? இதை நம்ம சரி பண்ணவே முடியாது. என்னென்னா ஒருத்தன் கொடுக்குறான், ஒருத்தன் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறான்றப்போ கொடுக்குறவன் தான் பெருசாக தெரியுவான், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் பெருசாகவே தெரிய மாட்டான். பாவம் அந்த கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் எவ்வளோ நாள் நிற்பான் தாங்கி, ஒரு பாயிண்டில் அவனும் உடஞ்சி போயிடுவான். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே இப்போ இதெல்லாம் சரி பண்ண முடியாது. அவர் 4 பேர் நின்று மேடையில் பேசினாலாம் சரி ஆகாது. இது அடிப்படையவே சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்து ஆரம்பித்தோம்னா இன்னொரு 25 வருஷம் ஆகும். ஒரு தலைமுறையவே மாற்றணும். அதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணுது. ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை அவங்களுக்குள்ளே பதிய வச்சிட்டிங்கன்னா அவன் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் அவனை எதுவுமே அவன் உள்ளத்தளவுலேயே அவன் சரியாக இருப்பான். அவனை நீங்கள் என்ன தான் கரெக்ட் பண்ணால் கூட எலாஸ்டிக் மாதிரி போயிட்டு அவன் இடத்துக்கு வந்துடுவான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனிதன், மாணிக்க மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான். அவனை வெளியே வந்தால் அவனால் சர்வே பண்ண முடியாது. அதனால் அவன் தன்னை உள்ளே வச்சுக்கிட்டு அவன் ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த சொசைட்டியோட ஓடிக்கிட்டே திரியிறான். அவ்வளோதான். ஸோ அப்போ மாணிக்க மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவர் வாழ விட மாட்டேங்கிறாங்க. வாழ முடியாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாணிக்கம் மாதிரி படங்களே இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ ஒன்றும் இல்லை. விக்ரமன் சார் படம் பார்த்துட்டு என் படம் வந்து அழுகிற படம்லாம் கிடையாது, ஆனால் என் கண்ணில் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்போ அது என்ன செய்யுது? அமீர் அண்ணா வந்து நேற்று பேசும்போது சொல்கிறாரு, நான் அவன் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒன்று பண்ணேன், இந்த தப்பு பண்ணேன், அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன், நான் அங்கே போய் சாரி சொல்லணும், அட்லீஸ்ட் என்னை மன்னிச்சிருங்கன்னாவது நம்ம போய் கேட்டு வரணும் அப்படின்றாரு. அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறவனா ஒரு முறை அப்படி உலுக்கி அப்படி எடுத்து வைக்கும். அதாவது வேணும்ல,
இப்போ இருக்க சூழலில் கொஞ்சம் நம்மளை பற்றியாவது யோசிப்போமே, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், அதற்கான ஒரு படைப்பாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நடிச்சிட்டோன்றதுக்காக நம்ம 100% மாணிக்கமெல்லாம் கிடையாது. நான் மாணிக்கமெல்லாம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. சர்வே பண்ண முடியாது. சர்வேவே பண்ண முடியாது. ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. இப்படி தானே இருந்திருக்காங்க நம் முன்னோர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் பெரிய பெரிய வரலாறு. எடுத்து பார்த்தா அப்படியெல்லாம் வாழவே முடியாது. ஆனால் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்து அவங்க மிதித்த சைக்கிள் தான் இப்போ வந்து இப்போ பெடலே போடலனாலும் போயிட்டுருக்கு. அதுதான். படத்துல வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பாரதிராஜ் சார் இருக்காங்க, நாசர் சார் இருக்காங்க. அவங்க கூட உங்களுக்கு காம்பினேஷன் ஷாட்ஸ் வந்துச்சா? ஹவ் வாஸ் தட்? இல்ல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சார் கூட Sir, தான். ஆமா. அதுவும் என் கூடயும் வந்து 2 நாள் 3 நாள் தான் காம்பினேஷன் இருந்தது. அப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில் தான் ஓடிக்கிட்டு இருப்போம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆளுக்கு ஒரு திசை. நான் ஒரு திசையில் ஓடிட்டு இருப்பேன், இவங்க ஒரு திசையில் ஓடிட்டு இருப்பாங்க. பாரதிராஜா அப்பா கூட எனக்கு ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷன் கிடைச்சது. நாசர் சாரோட நான் இல்லை, என்னுடைய சின்ன வயசு மாணிக்கம் அவர் தான் காட்ஃபாதர். அவர் தான் மாணிக்கம். நாசர் சார் தான் மாணிக்கம். அவர் உருவாக்குன ஒரு மனிதன் தான் இந்த மாணிக்கம். திருமாணிக்கம். ஓகே. அண்ட் படத்துல 2 குட்டீஸ் நடிச்சிருக்காங்க. சோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுல எப்படி இருந்துச்சு? ரொம்ப டேலண்டடான 2 பேர். சொல்லி கொடுக்குற டைம்லலாம் அது டக்குன்னு கேட்ச் பண்ணி அது அவர் நடிக்கிறத பார்த்து நான் பெரிய பொண்ணா சின்ன பொண்ணு கொஞ்சம் எத்தனை வயசு இருக்கும் அதுக்கு? இப்போ வளர்ந்துட்டாங்க. அப்போ வந்து 5 வயசு இருக்கும். இப்போ வளர்ந்துட்டாங்கன்னா அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்? சின்ன குழந்தைங்க தான் வளருது இல்லை. இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். டக்குன்னு ஹைட் நேரத்தில் பார்த்தோம். இப்போ 2 பிள்ளையும் தூக்க சொல்லுவார். ஓடி வந்து தூக்குங்க அப்படின்னு. நான் ஒன்றை தூக்கிடுவேன், அந்த குட்டி சின்ன குழந்தைய தூக்கிடுவேன். இது தூக்கம் புறா ரொம்ப டேலண்டட். லைக் நல்ல பிள்ளைங்க. அது என்னன்னா பயங்கரமாக 2 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க தான் சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த மனசுல தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. கரெக்டாக விளையாடிட்டே இருப்பாங்க. டைரக்டர் வந்து சொன்னோன்னே அப்படியே மாறுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆகணும். இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இது வந்துச்சு அது வந்துச்சான்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஃபோன் இல்லாமல் தான் இன்னும் சிறப்பு. ஆனா அது இப்போ கஷ்டமாச்சு. எல்லாம் பண்ணலாம். என்னன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாம் அதுக்குள்ளே வந்துச்சுனால சாப்பாடு புக் பண்றது, ஆட்டோ புக் எல்லாம் வந்துருச்சு. அதுதான் நம்மளை எரியாமலே நம்ம கையில் ஒரு வெடிகுண்டை கொடுத்துட்டாங்க. வெடிகுண்டோடு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபாஸ்டிங் முன்னாடியெல்லாம் இருப்போம்ல, நம்ம அம்மா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை இந்த சாமிக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஃபோன் சாமிக்கு ஒரு நாள் விடணும் ஃபாஸ்டிங்கு. ஃபோனே பேச மாட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு இருந்தோன்னா அன்றைக்கி அவ்வளோ நல்லாயிருக்கும். மனசும் சரி உடம்பும் சரி. ஏன்னா அந்த அலைவரிசையே இருக்குல்ல, அந்த அலைவரிசையை நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிருந்தீங்கனால பின்மண்டை வலிக்கும். ஏன்னா அதுக்குள்ளே படிப்பையும் கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது. அதுவும் கொஞ்சம் வசதி இல்லாத குழந்தைகள்லாம் வந்து நார்மல் ஃபோனில் இல்லாமல் அந்த ஃபோனில் அவங்களுக்கான விஷயங்கள் சரியாக தென்படாமல் ரொம்ப ஊத்து பார்த்து ரொம்ப கடினமான ஒரு நிலை அதெல்லாம். அண்ட் இப்போ வந்து ஐ திங்க் நீங்க மோர் தென் லைக் ஒரு 10-15 இயர்ஸ் மேல நீங்க சினிமால வந்து நிறைய பரிமாணங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஜேர்னில இப்போ இருக்க சினிமா வந்து ஹெல்த்தி சினிமான்னு சொல்லுவீங்களா? இல்ல சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. சினிமாலாம் சூப்பராக இருக்குது. வர்ற போகிறவங்க தான் அங்கே பிரச்சனையே. என்னென்னா தம்பி வினோத் ஒரு இடத்துல சொன்னான், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, கன்சியூமர்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த மாணிக்கம் மாதிரி படங்கள் ஓடுது அப்படின்னா மாணிக்கம் மாதிரி படங்கள் ஒரு 10 படம் வரும். நீங்கள் நல்ல ஐட்டம் சாங் வேணும், நாங்கள் அதை தான் பார்ப்போம், நல்ல குத்து சாங் கொடுங்க 30 பேர் பறக்கட்டும் அப்படின்னா அதுதான் வரும். அதுதான் போட்டி போட்டு வரும். அதுல கதையே இல்லைனாலும் அதுதான் வரும், அதுதான் ஓடும். நீங்கள் எதை ஓட வைக்கிறீங்களோ எதை கொண்டாடுறீங்களோ அதை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கொடுப்பாங்க. அதுதான் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ வாழை ஓடுச்சு. வாழை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர நம்பிக்கை வந்துச்சு. நம்ம படமும் நிற்கும், ஜனங்க நம்ம படத்தையும் ரசிப்பாங்க, நல்ல படங்களை வந்து நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லப்பர் பந்து ஓடிச்சு. லப்பர் பந்து பக்கா கமர்ஷியல் படம், நறுக்குன்னு இருக்கும் சீனு. அதெல்லாம் பார்த்தோன்னே தான் ஓகே ரைட்டு நம்மளும் வந்து, ஏன்னா நல்ல படங்களை என்றைக்குமே ஜனங்க கைவிட்டதே இல்லை. அவங்க அப்படி இருக்கரம் நீட்டி அணைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி தான் நல்ல படைப்புகள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே இருங்க. நம்ம அப்பா படமெல்லாம் வந்து அப்படி ஓடிச்சு, கொண்டாடப்பட்டுச்சு. அதாவது முதல்ல வந்து பள்ளியில் ஒரு ஸ்கூலில் சத்தியமங்கலத்தில் சர்க்குலர், இந்த படம் பார்க்கணும், இதில் ப்ரேயர் டைமில் அந்த சர்க்குலர் எனக்கு அனுப்புனாங்க. அதே மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய போர்டு இருக்கும். இப்போ நிறைய கிராமங்களில் சின்ன டவுன்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கம்யூனிஸ்ட் ஆஃபீஸாக இருக்கும், இல்லைன்னா ஒரு இளைஞர்கள் சேர்ந்த ஒரு மன்றமாக இருக்கும். இதிலெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு பிளாக் போர்டு. அதில் வந்து திருக்குறள் எழுதுவாங்க, ஒரு நாளைக்கு நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதிரி போர்டில் அப்பா திரைப்படம் போய் பாருங்கள்
அப்பா திரைப்படம் பாருங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருந்த எத்தனையோ பார்த்தேன். அதனால நல்ல விஷயங்களை நம்ம மக்கள் விடவே மாட்டாங்க. ஸோ இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ ஒரு ஐக்கானாவோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வருதா? நம்ம வந்து இந்த கேரக்டர் தாண்டி வேற ட்ராக் அதெல்லாம் போயிடக்கூடாது. ஒன்றுமே இல்லை. நான் வந்து வில்லனாகவும் பண்ணுவேன். நான் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளை எது நிஜம் எது நடிப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ரஜினி முருகன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்களுக்கும் நான் அவனை அப்படி பார்க்கணும், பிடிச்சிருந்துச்சு. இந்த 7.5 மூக்கனை அப்படி பார்க்கணுன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. டைரக்டர் சொன்னது, அண்ணே மொத்தமாக வேறையா ஒன்று பண்ணுவோண்ணே, வா போய் பண்ணுவோம். அதையும் பண்ணோம்ல, அதுவும் கைதட்டு தான் வந்தது. அவங்களுக்கு தெரியும் இது வந்து நடிப்பு, நடிச்சிருக்கான், இவன் இது கிடையாது. அதுலேயும் வந்து அதையும் அந்த ஒரு ஒரு 50-60 பாட்டி இருக்கும். ஒரு பஞ்சாயத்து சீன் நான் அழுது பயங்கரமாக பாட்டி ஒரு பாட்டியெல்லாம் வெளியே கையெழுத்து போட்டு வெளியே வரேன். வெளியே வந்து ஐயோ உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களேன்னு என் பின்னாடி வந்துருச்சு. அப்போ தான் சொன்னேன், ஏம்மா உன்னை யாரும் பண்ண சொல்லி உட்காருமா அவ்வளோ அவ்வளோ தூரம். அதாவது என்னென்னா நம்ம எது செய்தாலும் அதுக்குள்ளே ஒரு நியாயம் தேடி ஓடி வர ஜனங்க இருக்குல்ல. கம்பத்தில் போயிட்டுருக்கேன், திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டி சமுத்திரான்னு ஓடி வருது. ஓடி வந்தால் அங்கே லாரி வருது. லாரின்னு நான் கத்துறேன், அது ஓடி வந்துருச்சு. ஓடி வந்தால் லாரிக்காரன் சடன் பிரேக் அடித்து அவன் என்னமோ திட்டிக்கிட்டு இருக்கான். அவனோடனே நில்றா அப்படின்னு லாரிக்காரனை அவனை என்னை ஏற்றிட்டு போயிடுவான், அவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துச்சு. வந்து கறி குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு. வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்ம சம்பாதிச்சது. பயணப்படுவோம், அவ்வளோதான். எனக்கு வந்து மேம் கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, இந்த படத்தை உங்களுக்கு நேரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹிட்டாக இருக்கும், இதனால நம்ம இந்த கேரக்டர் பண்ணணும், சுமதி வந்து நான் தான் பண்ணணும்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? நார்மலான ஒரு வைஃப்க்கு இருக்கிற ஒரு தாட் தான் சுமதியும் இந்த படத்துல சொல்லியிருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட். எனக்கு அப்படி பார்த்தேன்னா த்ரூ அவுட் அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இருக்கிற சீன்ஸில் வந்து ரொம்ப இஃப் யூ சி லைக் பார்த்துருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சீன் ரொம்ப ஃபீலாக வந்து பொம்பளைகளுக்கு வந்து அது எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு லைக் தட் சீன் வாஸ் லிட்டில். அவங்கவுங்க சைடு இருக்க நியாயம், அவர்கள் அறம். நீங்கள் டேரக்டர் தான் அதான் சொல்லுவார். சகுனிக்கும் ஒரு அறம் இருந்தது, இல்லை ஆமாம், தருமனுக்கும் ஒரு அறம் இருந்தது, அதுதான் சொல்லுவார். ஓகே, அவங்களுடைய பெர்செப்ஷன். ஓகே, ஸோ அதுதான் இந்த திரைப்படம் இல்லை? நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தீங்க சார், சின்ன சின்ன படங்கள் வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க, அது வந்து போராடி வளர விட கொண்டு வர மாட்டேங்கிறாங்கல்ல, வேண்டியது. அது சரியாக லேண்ட் பண்ண விட மாட்டாங்க. லேண்டிங் இருக்குல்ல, நீங்கள் எப்போவுமே படம் எடுத்துடலாம், இப்பவும் சொல்கிறேன், படம் எடுத்துடலாம், அதை சரியாக கொண்டு வந்து லேண்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது ஜனங்களுக்கு தெரியணும்ல, அது ரொம்ப கடினம். இப்போ மாணிக்கத்துக்கே மாணிக்கம் திரைப்படத்தில் இருந்த ஒரு நேர்மை, இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு உண்மைத்தன்மை தான் அந்த படத்தை காப்பாற்றுச்சு. படத்தை எடுத்தாச்சு. படத்தை எடுத்து முடித்தோடனே என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே நான் அதுக்கு முன்னாடி வினோதை சித்தம் பண்ணேன் ஜீல, தெலுங்கு ஜீ நல்ல தொடர்பில் இருக்காங்க. இப்போ என்னன்னா நான் எப்போவுமே எப்படின்னா எனக்குன்னு நான் எதுவுமே கேட்டதே கிடையாது, யார்கிட்டையுமே கேட்கவே மாட்டேன். எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு நான் இன்னொருத்தங்க பண்ணியிருக்காங்க அந்த படம் பார்த்தேன் நல்லா இருக்குது, இந்த ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, இதை பாருங்கள், ஏதாவது வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேனே தவிர எனக்குன்னு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் நிற்கவே மாட்டேன், நிற்கக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். படம் எடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசரு டைரக்டர்லாம் ஏன்னா ஒரு முறை நீங்கள் ஜீல பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். நான் வந்து இப்போ அந்த எனக்குன்னு நான் போய் எதுவும் கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் இந்த அன்பு இருக்கும், இந்த பாண்டிங் இருக்கும். இப்போ ஜீல திடீர்னு ஒரு நாள் போகிறேன், அவரை போய் பார்க்குறேன், அந்த பாஸ் இருக்கார், நண்பர் சிஜு சார் இருக்கார், 6ஆம் ஆண்டோ 8ஆம் ஆண்டோ ஏதோ ஒரு ஆண்டு, அத்தனை வருஷம் ஆச்சு, பெரிய கேக் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் சொல்கிறது, இருந்தால் கனி வந்துச்சு, கனி வச்சு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் போய் வெட்டினேன் கேக்கு. இப்போ இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிருக்கின்றப்போ என்னுடைய சுயநலத்துக்காக நான் எங்கேயுமே பயன்படுத்திடக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ நந்தா சொன்னார், என்னங்க ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்க, படத்துக்கு ஹெல்ப் பண்ணேன், இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, நான் காம்ப்ரமைஸ் ஆனேன், பண்ணேன், எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் தூக்கிட்டு போய் நான் இங்கே ஐயா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். படத்தில் உயிர் இருந்தால் அது வேலை செய்யும் அப்படின்னு. படம் முடிஞ்சிருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா இங்கே இருக்க அந்த இருக்கான்ல, இதுதான் முதல்ல போட்ட போஸ்டர். அதுதான் இந்த இவங்க ஒரு இடத்துல பேசுவாங்க, குடும்பமா உன்னுடைய நியாயமா அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னுடைய நியாயம்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி பையில் வச்சுட்டு எடுக்கிற இந்த சீன் முதல்ல எப்போவுமே ஒரு ஷாட் அமையும், ஒரு ஸ்டில் அமையும். அது நமக்கு முதல்ல கிடைக்காது, தெரியாது. திடீர்னு ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாளில் ஒரு ஷாட் அமையும். அந்த அமையும் போது அதுதான் ஐகான் ஷாட்டாக வரும் ஒரு படத்துக்கு.
அப்படி வந்த ஷாட் இது. நான் இதை எடுத்தோடனே ஸ்டில்லை பார்த்தோன்னே சொன்னேன், இதை போடுங்க முதல்ல போஸ்டர் ஆகும். ஆமாம் சார்னு சொல்லி டைரக்டர் இதை போஸ்டராக போட்டு அங்கங்கே வச்சுட்டார். ஏதோ 2 தியேட்டரில் நாங்களும் ஒரு படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு அங்கங்கே வச்சாச்சு. டைரக்டருக்கு என் மேலே வருத்தம், ப்ரொடியூசருக்கு என் மேலே வருத்தம். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லைங்க, படத்தில் உண்மை இருக்குது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தா அதே ஜீலேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க. சாயின்னு சொல்லி நம்ம தம்பி பேசுகிறாரு. என்னடா தம்பி அப்படின்னு. ஆனால் இந்த பையெல்லாம் வந்து அக்கலில் வச்சுக்கிட்டு ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறீங்களே. அந்த படம் காரில் வரும்போது பார்த்தேன்னே, அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அப்படி வந்து நான் என்னண்ணே திருமாணிக்கம், ஆமாண்ணே ஆமாண்ணே படம் முடிஞ்சிச்சானே அப்படின்னா. படம் ரெடி ஆயிடுச்சு அண்ணே, நான் பார்க்கலாமாண்ணே, பாரு அண்ணே. நான் போஸ்டர் பார்த்த உடனே நேராக வந்து சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி அண்ணன் போஸ்டர் ஒன்று பார்த்தேன், ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, நம்ம படம் பார்க்கலாமா சார் நான் கேட்டேன். லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக எந்த படமும் வாங்கலை அவங்க. இதை நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். அவர் உடனே பாரு, நம்ம சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் தான் இருக்கணும், நம்ம சேனலில் இப்படி தான் இருக்கணும், நம்ம சேனலில் இவ்வளோ கவர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அடல்ட் கண்டென்ட்டு இதெல்லாம் இருக்குது. அவங்க ஒரு சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது. உடனே என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், உடனே நான் தான் கூப்பிட்டேன். பாருங்கள், நீங்கள் என்னை பேச சொன்னீங்க, இப்போ அங்கேருந்தே அழைப்பு வந்திருக்கு, நீங்கள் பேசுங்க, அது எப்போ படம் பக்காவாக ரெடியாக. அன்றைக்கி சென்சாரில் இருக்கார், சென்சார் முடித்து சுட சுட முதல்ல காட்டுங்க. முதல் சிட்டிங் பார்த்தாங்க படம். இப்போவும் அன்றைக்கி சிஜு சார் என்கிட்ட சொன்னார், நீங்கள் நடித்த படத்துலேயே எனக்கு இதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. படம் பார்த்து முடிச்சு திரும்ப என்கிட்ட சாய் அடிக்கிறேன், ஆனால் இது நம்ம பண்ணுறோன்னே அவ்வளோதான். முதல்ல அந்த அந்த அவங்க கையில் எடுத்தாங்கல்ல, கையில் எடுத்தோடனே தான் அந்த படம் பரபரப்பாச்சு. கேபி சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு படத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உண்மையாக நேர்மையாக உழைச்சிருக்கீங்க அப்படின்னா அது திரையில் தெரியணும், அது ஆடியன்ஸ் உணர்வாங்க, ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படிம்பார். அதுதான் நடந்துச்சு இந்த படத்தில். இப்போ அன்றைக்கி படம் பார்க்குறாங்க ரேவதி மேடம், அதாவது ஃபுல் டீம். நம்ம பாரதிராஜா அப்பா ஒரு ஷோ போட்டிருந்தாங்க, அவங்க அறிமுகப்படுத்தினவங்க, அவங்களோட ஒர்க் பண்ண டெக்னிக், இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட ஒர்க் பண்ணும்போது ரேவதி மேடம் அண்டு நம்ம நண்பன் சீனு ராமசாமி இன்ட்ரோல் பிளாக்கில் திடீர்னு ஒரே டைமில் 2 பேரும் கத்திட்டு எந்திரிச்சிருக்காங்க. அது ஏதோ ஒன்று பண்ணுது, அவ்வளோதான். அது பண்ணுற அளவுக்கு ஒரு படைப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம பெருமைப்பட்டுக்கணும், நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம உண்மையாக எழுதியிருக்கோம், உண்மையாக உழைச்சிருக்கோம். அதுதான். அதுக்கப்புறம் ஜீ கையில் எடுத்த பிறகு தான் படம் மாறுது. இல்லைன்னா இதுவும் நார்மலாக ஏதோ படத்தோட அப்படியே படமாக அப்படியே தான் இருக்கும். நாங்களும் படம் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லரை விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இது ஜீ கையில் எடுத்ததுக்கு பிறகு படம் மாறுது. ஒரு அழகான டிஸ்ட்ரிபியூட்டர் மாஸ்டர் பீஸ் வந்தாங்க. மாஸ்டர் பீஸ் வந்த உடனே லிங்குசாமி சார் பேசினாங்க. லிங்குசாமி சார் நிறைய பேருக்கு இந்த படத்தை காட்டினாங்க. அப்படியே பூம் ஆகி வேற ஒன்றா வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த படத்தில் அந்த உண்மைத்தன்மையும் நேர்மையும் தானே தவிர அங்கே ஒரு ஐட்டம் சாங் கிடையாது, பயங்கர சண்டை காட்சி, 16 பேர் பறக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு எளிமையான ஒரு படைப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சில படங்கள் வந்து வரதே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அது தெரியறதுக்காக தான் இந்த மூவி ரிவ்யூவர்ஸ் வராங்க. அவங்க படம் பார்த்துட்டு முதல்ல போய் ரிவ்யூ சொல்றாங்க, அதை பார்த்துட்டு மக்கள் டிசைட் பண்றாங்க பார்க்கலாமா வேண்டாமா. இப்போ அதுக்கு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, மூவி ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ இது நல்லதா தப்பே கெட்டதா? இல்லை, ரிவ்யூ பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது ரொம்ப கேவலமாக தரைக்குறவாக ஒரு தனி மனித தாக்குதல் தான் இங்கே வேதனையாக இருக்குது. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஏற்கனவே ஒரு வாட்டி கூட சொன்னேன், அதாவது ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான். இது வந்து வெளியில் கேட்குறவங்களுக்கு வேணால் ஏதோ பழைய முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை மாதிரி இருக்குன்னா, அது நிஜம். அது ஒவ்வொரு படைப்பும் அந்த ரிலீஸ் அப்படின்றது தீ மிதிக்கிற மாதிரி. அவ்வளவு கடினம், அவ்வளவு பேரை கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ பெரிய போர் நடத்தி அந்த படத்தை கொண்டு வந்து வைக்கிறதுன்றது தீ மிதித்து வர மாதிரி தான். அவ்வளோ வலிக்கும். நீங்கள் நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேண்டாம், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனால் அதை குத்தி 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 அதை வந்து மொத்தமாக கொல்றது இருக்குல்ல. ஏன்னா அது அவன் எழுதிய கவிதை, அது அவன் படம், அது அவன் எழுதியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான். இது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம், அந்த இடத்துல அப்படி நீங்கள் டைரக்டர், நீங்கள் உங்கள் கதை எழுதுங்க. அவன் கதை அப்படி தான் இருக்கும், அவன் படைப்பு. அது அவன் படைப்பு. நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நான் படம் பார்த்தேங்க பிடிக்கலங்க நல்லா இல்லைங்க, அது ஓகே. ஆனால் அந்த தனி மனித வன்மத்தை கொடுக்குறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது தீ மிதித்து வரும்போது லெஃப்ட் ரைட்லலாம் எங்கள் ஊர்லலாம் ஆளுங்க இருப்பாங்க, நானும் நின்றுருக்கேன் பல தடவை, வெட்டியெல்லாம் மடித்து கட்டிட்டு அப்படி நிற்போம். அந்த தீயில் இறங்கி வரும்போது யாராவது தடுமாறினாங்க அப்படின்னா ஒரு கை மட்டும் நான் அசால்ட்டாக அப்படி தூக்கி வெளியே விடுவோம். அப்படி தான் இருக்கணும் விமர்சனம் பண்ணுறவங்க.
விமர்சனம் பண்ணுறவங்க தப்பு இருக்கும், எல்லா படத்துலையுமே குறை இருக்கும். நீங்கள் உங்கள் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இல்லாமல் எடுத்திருக்கலாம், குறைகள் இருக்கும், அந்த குறைகளை சுட்டி காட்டலாம். நீங்கள் வந்து அதையும் தாண்டி அவன் நிறைன்னு கொஞ்சம் வச்சுருப்பான், அந்த நிறைய கொஞ்சம் சத்தமாக சொல்லி ஓடுறா அடுத்து நல்லதாக எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடணுமே தவிர, ஜல்லிக்கட்டுலலாம் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா, இங்கே ஒருத்தன் பார்த்துருக்கீங்களா, அந்த கட்டை கட்டியிருப்பான், கட்டை மேலெலாம் அப்படியே இருப்பாங்க, ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. ஒரு மாடு அப்படி வந்தால் பொதுன்னு மேலே விழுவாங்கல்ல, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. விமர்சனம்ன்ற பேரில் பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. அதுதான் வேதனையாக இருக்குது. அதுவும் சமீபத்தில் நடந்ததெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. அதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியல என்னால். ஏன்னா என்னோட நடித்த நடிகர்கள்லேயே நான் ரொம்ப வியக்கிற ஒரு நடிகர், இந்த சொசைட்டி மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்க ஒரு நடிகர், ஏதாவது செய்யணுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகர், செஞ்சிட்டு இருக்க ஒரு நடிகர் சூர்யா. அவருடைய மனசு அவ்வளோ அற்புதமான ஒரு மனுஷன், அவ்வளோ தங்கமான ஒரு புள்ள. அது அவ்வளோ சின்சியராக வேலை பார்ப்பார். ஒரு ஷாட் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஷாட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தோம், நம்ம சக்தி எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போராடி செய்கிற ஒரு மனுஷனை யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியல. ஆனால் எவ்வளோ நாள் வந்து அது வலிச்சதுன்றது எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அது வேணாமே, நம்ம வீட்டில் இருக்க வர்ற பிள்ளைய நம்மளே ஏன் குத்தி கொல்லணும்? அதை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் குழந்தைங்க சாப்பிடுது. என்னை வந்து தாயை கொண்டுட்டு தாயோட மாரை அறுத்துட்டு நீ போய் எப்படி சாப்பிட முடியும்? சினிமா தானே உனக்கு சோறு போடுது. அப்போ நீ சினிமாவே கொண்டுட்டு எல்லாத்தையும் வேற எங்கேயோ போதே. நீங்களே ஆமாம், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா என் தம்பி, நான் எவ்வளோ தூரம் நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அவர் என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்தவன். அது என்ன சார், வன்மம் வெளியே? அது என்னன்னே தெரிலங்க, அது என்னன்னே தெரில, அது என்னமோ அது அதாவது எனக்கு அது புரியவே இல்லை. அது எங்கே அப்போது அந்த மனிதன் வாழ்ந்த அறம் இருக்குல்ல, அவர் ஒரு அறத்தோடு வாழ்ந்தார்ல, அவர் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு, எத்தனை குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காரு, அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு. அப்போ அது எல்லாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதெல்லாம் தான் எனக்கு அவரை நினச்சி தான் ரொம்ப நான் வருத்தப்பட்டேன், அவரை நினச்சி தான் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். வருவார், ஃபீனிக்ஸ் மாதிரி எந்திரிச்சு வருவார், இதெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போவார், அவ்வளோ சக்தி இருக்குது அவருக்கு, வருவார். SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.